இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 4. யுத்த நிறுத்தம். அன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் மந்திர ஆலோசனை சபை மறுபடியும் கூடிய போது சபையில் கூடியிருந்த எல்லோருடைய முகத்திலும் பரபரப்பு காணப்பட்டது. வாதாபி வீரர்கள் இருவரும் வெள்ளை கொடி பிடித்துக்கொண்டு தெற்கு கோட்டை வாசலில் வந்து நின்றதாகவும், அவர்கள் கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் சேர்க்கப்பட்டதாகவும் நகரம் முழுவதும் வதந்தி பரவிவிட்டது. ஓலையில் என்ன எழுதியிருந்தது, மகேந்திர பல்லவர் என்ன மறு ஓலை அனுப்பப் போகிறார் என்று அறிந்து கொள்ள அவ்வளவு பேரும் ஆவலாக இருந்தார்கள். முக்கியமாக நரசிம்மவர்மரின் முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அவருடைய கண்களில் பளிச் பளிச்சென்று மின்னல் தோன்றி மறைந்தன. தம் பக்கத்தில் நின்ற பரஞ்சோதியுடன் அடிக்கடி சமிக்கை பாஷையினால் அவர் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய மார்பு புயலால் தாக்குண்ட கடலைப் போல மேலே பொங்குவதும் கீழே அடங்குவதுமாக இருந்தது. சக்கரவர்த்தி வழக்கத்தை விட மிடுக்கான நடையுடன் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் கையில் இருந்த ஓலை மீது எல்லோருடைய கண்களும் கவனம் சென்றன. சபையோர்களே, இன்று மாலை சபை கலையும் சமயத்தில் முக்கியமான செய்தியை எதிர்பார்ப்பதாக சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது. மந்திரிகளே, அமைச்சர்களே, தளபதிகளே, அனைவரும் கேளுங்கள். வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார். சமாதானத்தையும் சிநேகத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி மகேந்திர பல்லவர் தம் கையில் இருந்த ஓலையை தூக்கி காட்டியதும் சபையில் ஏற்பட்ட ஆகாக்காரத்தையும் மற்றும் பல வியப்பொலிகளையும் குதூகல சப்தங்களையும் வர்ணிக்க முடியாது. இவ்வளவுக்கிடையில் ஹூம் என்று ஆட்சேபிக்கும் சப்தம் ஒன்றும் கிளம்பியது. அது மாமல்லர் இருந்த இடத்திலிருந்து வந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லை. மந்திரிகளே, அமைச்சர்களே, உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். துங்கபத்ரா நதியிலிருந்து நர்மதை நதி வரையிலும் உள்ள மத்திய பாரத தேசத்தின் ஏக சக்கராதிபதி நம்முடைய சிநேகத்தை கோருகிறார். நம்முடன் சமாதானத்தை நாடுகிறார். அவருக்கு நான் என்ன மறுமொழி அனுப்பட்டும்? யுத்தத்தை நிறுத்த முடியாது, போர் நடத்தியே தீர்வோம் என்று சொல்லி அனுப்பட்டமா? அல்லது பல்லவ குலத்தின் பரம்பரை தர்மத்தை அனுசரித்து சிநேகத்தை கோருகிற வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாமும் சிநேகத்தை கை கொள்ளலாமா? சபையோர்களே, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். 15,000 யானைப்படையையும் 5 லட்சம் காலாட்படையையும் உடைய வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். சில தினங்கள் இங்கே தங்கி இம்மாநகரின் சிறப்புகளை பார்த்து கழித்துவிட்டு போக ஆசைப்படுகிறார். அவரை மரியாதையுடன் வரவேற்று உபசரிப்போமா, அல்லது கோட்டை கதவுகளுக்கு இன்னும் சில தாள்களை போட்டு அடைப்போமா? உங்களுக்குள்ளே கலந்து யோசித்துக்கொண்டு ஏக மனதாக அபிப்பிராயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார் சக்கரவர்த்தி. பிறகு சற்று நேரம் சபையில் ஒரே கலகலப்பாக இருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரோடு ஒருவர் உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள். கடைசியாக பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர் பேசுவதற்கு எழுந்து நின்ற பொழுது சபையில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. பல்லவேந்திரா, தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்க ஆலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது. எந்த காரியத்தையும் எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தாங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று எல்லோரும் உறுதி கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலில் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றார். அப்போது சக்கரவர்த்தி, பட்டரே, என் அபிப்பிராயத்தை கேட்கவும் வேண்டுமா? அவசியத்திற்கு மேலே ஒரு வினாடியும் யுத்தத்தை நடத்துவதில் எனக்கு பிரியமில்லை. ஓர் உயிரேனும் வீணாக சேதமடைவதில் எனக்கு விருப்பமில்லை. இந்த கோட்டைக்குள் இருக்கும் நாம் எல்லோரும் கூடிய வரையில் ஒரு குறையும் இல்லாமல் சௌகரியமாக இருக்கிறோம். ஆனால் கோட்டைக்கு வெளியே கிராமங்களில் பட்டணங்களிலும் உள்ள பல்லவ நாட்டு பிரஜைகள் பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் இந்த கோடை காலத்தில் பயிர்த்தொழிலே நடக்கவில்லை. இன்னும் சில மாத காலத்தில் பல்லவ நாட்டு பிரஜைகளை பெரும் பஞ்சம் பீடிக்கக்கூடும். இப்பேற்பட்ட நிலைமையில் அனாவசியமாக யுத்தத்தை வளர்த்துவதற்கு எனக்கு சம்மதமில்லை. மேலும் உத்தரபாத ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியை போர்க்களத்தில் புறம் காட்டச் செய்த வீராதி வீரரான புலிகேசி மன்னர் யுத்தத்தை தாமே நிறுத்திவிட்டு வழியே வந்து சமாதானத்தை கோரும் பொழுது நாம் அதை எதற்காக நிராகரிக்க வேண்டும்? என்னுடைய அபிப்பிராயம் சமாதானத்தை நிலைநேற்ற வேண்டும் என்பதுதான் என்றார். இவ்விதம் சக்கரவர்த்தி கூறி நிறுத்தியதும் சாரங்கதேவப்பட்டர், பல்லவேந்திரா, தாங்கள் இப்பொழுது கூறிய விஷயங்கள் எல்லாம் மந்திரி மண்டலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் உடன்பாடுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களிலே சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சி நகரத்திற்குள் விருந்தினராக வரவேற்பது பற்றி தாங்கள் சொன்னீர்கள்.
அது உசிதமான காரியமா என்றுதான் சந்தேகப்படுகிறோம். வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகர் என்றும் அசுர குணம் படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். காஞ்சியை பார்க்க வருவதாக அவர் சொல்லுவதில் ஏதேனும் அந்தரங்க சூழ்ச்சி இருக்கக்கூடும் அல்லவா என்றார். மகேந்திர பல்லவர் புன்னகையுடன் கூறினார், சாரங்க தேவரே, முன் ஜாக்கிரதையுள்ள மதிமந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்களும் சொன்னீர்கள். யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஆனால் வாதாபி அரசர் கேட்டிருப்பதில் ஒருவிதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமில்லை. அவருடைய யானைப்படை, காலாட்படை எல்லாவற்றையும் காஞ்சிக்கு 2 காத தூரத்திற்கு அப்பால் அனுப்பிவிட சம்மதித்திருக்கிறார். அவருடைய முக்கிய மந்திரி பிரதானிகள் 10-15 பேருடன் நிராயுத பாணியாக காஞ்சிக்குள் பிரவேசிக்க சித்தமாக இருக்கிறார். சபையர்களே, நம்மிடம் இவ்வளவு பூரண நம்பிக்கை வைத்து செய்தி அனுப்பியுள்ளவர்களிடம் நாம் எவ்விதத்தில் சந்தேகம் கொள்வது? ஆகவே யுத்தமா சமாதானமா என்பதை பற்றித்தான் உங்களுடைய அபிப்பிராயம் வேண்டும். மறுபடியும் மந்திரிமார்களும் அமைச்சர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து ஆலோசித்தார்கள். கடைசியில் சாரங்க தேவப்பட்டர் எழுந்து, பல்லவேந்திரா, மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தை விரும்புகிறார்கள். வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சிக்குள் வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய கருத்து எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் என்றார். வாக்கு யுத்தம். மந்திரி மண்டலத்தாரின் ஒருமுகமான அபிப்பிராயத்தை முதன் மந்திரி சாரங்கதேவ பட்டர் கூறி முடித்ததும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையோரை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் இருந்த இடத்தை மட்டும் நோக்காமல் அவருடைய கண்ணோட்டத்தை முடித்துவிட்டு, சபையோர்களே, உங்களுடைய அபிப்பிராயத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து என்று ஆரம்பித்தார். சிங்காசனத்தில் நிலைத்து உட்கார முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த மாமல்லர் அப்பொழுது துள்ளி எழுந்து, பல்லவேந்திரா, சாதுக்களும் சமாதான பிரியர்களும் ராஜதந்திரிகளும் தீர்க்க தரிசிகளும் வீற்றிருக்கும் இந்த மகாசபையில் அடியேனும் ஒரு வார்த்தை சொல்லலாமா என்று கேட்டார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சீரலுடன் நெருப்பை கக்கி கொண்டு வரும் அக்னி அஸ்திரத்தைப் போல அந்த சபையில் இருந்தவர்களின் செவியில் பாய்ந்தது. மாமல்லருடைய அக்னி அஸ்திரங்களை மகேந்திரர் வருணாஸ்திரத்தை உபயோகித்து அடக்க முயன்றார். மாமல்லா, இதென்ன இப்படி கேட்கிறாய்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திற்கு உரிமை பூண்ட குமார சக்கரவர்த்தி அல்லவா நீ? சாம்ராஜ்யத்தின் மந்திர ஆலோசனை சபையில் கலந்து கொள்ள உனக்கில்லாத பாத்தியத்தை வேறு யாருக்கு உண்டு? உன் மனதில் தோன்றுகிறது என்னவோ அதை தாராளமாகச் சொல். ஆனால் நான் உன்னுடைய தந்தையாகையாலும் இச்சபையில் உள்ளவர்கள் எல்லாம் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியவர்களாதலால் எங்களை எல்லாம் அவமதித்து பேசும் உரிமையை நீ கோரமாட்டா என்று கருதுகிறேன். அப்பொழுது சபையில் ஏற்பட்ட குறு நகைப்பின் ஒளி மாமல்லர் காதில் விழவும் அவர் தம் கண்களில் தீ எழுமாறு சபையை சுற்றி பார்த்துவிட்டு தந்தையை இடிமறித்து கூறினார். தந்தையே, தங்களையாவது இங்குள்ள பெரியவர்களையாவது அவமதிக்கும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையும் என்றென்றைக்கும் அவமதிக்காமல் இருக்க வேண்டுமே என்றுதான் கவலைப்படுகிறேன். வாழையடி வாழையாக தொண்டைமான் இளந்தரையன் காலத்தில் இருந்து வந்த வீர பல்லவ குலத்தின் பெருமையை குறித்து தாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறீர்கள். பல்லவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இதற்கு முன்னால் இவ்விதமெல்லாம் செய்ததுண்டா? போர்க்களத்தில் எதிரின் படைகளுக்கு புறங்காட்டி பின்வாங்கி வந்ததுண்டா? பகைவர்களின் படையெடுப்புக்கு பயந்து கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டதுண்டா? கடைசியாக இப்பொழுது பல்லவ நாட்டுக்குள் படையெடுத்து வர துணிந்த பாதகனுடன் சமாதானம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லுகிறீர்கள். பல்லவேந்திரா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு உலகில் எல்லாம் என்ன பேச்சு ஏற்படும்? வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்த பொழுது பல்லவ சக்கரவர்த்தி பயந்து கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். கடைசியில் சரணாகதி அடைந்து சமாதானம் செய்து கொண்டார் என்றுதானே உலகத்தார் சொல்லுவார்கள். புலிகேசி சமாதானத்தை வேண்டி தூது அனுப்பினான் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். பாண்டியனும் சோழனும் சேரனும் களப்பிரனும் பல்லவர்களை பார்த்து நகையாடுவார்கள். புள்ளலூரில் புறங்காட்டி ஓடிய கங்க நாட்டான் மறுபடியும் துள்ளி எழுவான். உலகம் உள்ளவரைக்கும் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மறையாது. இப்படி மாமல்லர் கேட்போரின் மான உணர்ச்சியை தூண்டும் வீரமுள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டு வந்த பொழுது சபையிலே கலகலப்பு ஏற்பட்டது. மாமல்லருடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்பதை ஆமோதித்து ஒருவரோடு ஒருவர் கசமுசவென்று பேசிக்கொண்டார்கள். இந்த நிலைமையை தமது கூரிய கழுகு கண்களின் ஓரப்பார்வையினால் தெரிந்து கொண்ட மகேந்திர சக்கரவர்த்தி மாமல்லருடைய பேச்சில் நடுவே குறுக்கிட்டார். மகனே, உலகம் நீ நினைப்பது போல அவ்வளவு பைத்தியக்கார உலகம் அல்ல. மனிதர்கள் எல்லோரும் அவ்வளவு முட்டாள்களும் அல்ல. அப்படியே இருந்த போதிலும் அதற்காக நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது. அவசியமில்லாத பொழுது யுத்தம் நடத்த முடியாது. லட்சக்கணக்கான வீரர்களின் உயிரை வீண் வீம்புக்காக பலி கொடுக்க முடியாது. காரணமில்லாமல் நாட்டின் பிரஜைகளை சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்க முடியாது. மாமல்லா,
இந்த பல்லவ சிம்மாசனத்தில் நான் ஏறிய பொழுது இந்த மணிமகுடம் என் தலையில் சூட்டப்பட்ட அன்று இந்த செங்கோலை முதலாக என்னுடைய கரத்தில் ஏந்தியவுடனே இந்த நாட்டு மக்களின் உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பேன், அவர்களுக்கு கஷ்டம் எதுவும் வராமல் தடுப்பேன் என்று நாடறிய சபதம் செய்தேன். வெறும் வீம்புக்காகவோ உலகத்தில் மூடர்கள் ஏதேனும் சொல்லுவார்களோ என்பதற்காகவோ அந்த சபதத்தை நான் கைவிட முடியாது என்று கம்பீரமான குரலில் தலை நிமிர்ந்து கூறினார். ஆனால் மாமல்லருடைய அம்பரா துணியில் இன்னும் சில பானங்கள் மிச்சமிருந்தன. தந்தையே, இந்த பல்லவ நாட்டு பிரஜைகளை பற்றித்தான் தாங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். தெய்வாதீனமான காரணத்தினால் 7 மாதத்திற்கு முன்னால் ஒரு சிறு கிராமத்தில் நான் 3 தினங்கள் வசிக்க நேர்ந்தது. அப்பொழுது அந்த கிராமத்து ஜனங்கள் பேசிக்கொண்டதை என் 2 செவிகளாலும் கேட்டேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பிரஜைகள் சுத்த வீரர்கள் என்றும் மானத்துக்காக உயிரையும் உடைமைகளையும் தருணமாக மதிக்கிறவர்கள் என்றும் அறிந்தேன். புல்லரூர் சண்டையை பற்றியும் அதில் நாம் அடைந்த வெற்றியை குறித்தும் பல்லவ நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட குதூகலம் அடைந்தார்கள் தெரியுமா? நாம் வீர சைனியத்துடன் இந்த காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போகிறோம் என்ற வதந்தியை அவர்களால் நம்ப முடியவில்லை. பல்லவேந்திரா, என் காதினால் கேட்ட வார்த்தையை சொல்லுகிறேன். மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா? மாமல்லனை போன்ற புத்திரனையும் பரஞ்சோதியை போன்ற தளபதியையும் படைத்த மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசிக்கு பயந்து எதற்காக கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போகிறார்? ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். புலிகேசி காஞ்சி கோட்டைகரையில் வந்ததும் பல்லவ சைனியம் வாதாபி சைனியத்துடன் வீரப்போர் புரியும் என்று நம் பிரஜைகள் எதிர்பார்த்தார்கள். அவர்களை நாம் அடியோடு ஏமாற்றும்படி செய்துவிட்டோம். இப்போதாவது அவர்களுடைய நம்பிக்கையை மெய்ப்படுத்த எனக்கு கட்டளையிடுங்கள். இந்த கோட்டைக்குள்ளே 1,00,000 பல்லவ வீரர்கள் எப்பொழுது போர் வரும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நகரின் மாபெரும் கொள்ளர்கள் 1.5 வருஷமாக செய்து குவித்திருக்கும் ஆட்களும் வேல்களும் தாகம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ என் உயிர் தோழர் பரஞ்சோதியும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையே, சைனியத்தை நடத்தி கொண்டு போக கட்டளையிடுங்கள். வாதாபி சைனியத்தை நிர்மூலம் செய்ய இந்த க்ஷணமே ஆணையிடுங்கள். மகேந்திர பல்லவர் உணர்ச்சி மிகுதியினால் பேச முடியாமல் தத்தளித்தார். தமது அருமை குமாரனுடைய வீர ஆவேச மொழிகளை கேட்டு அவருடைய கல் நெஞ்சமும் கனிந்து விட்டதாக ஒரு கணம் தோன்றியது. எனினும் மறுகணமே அவர் பல்லை கடித்துக்கொண்டு முகத்தையும் கடுமையாக வைத்துக் கொண்டு சொன்னார். குழந்தாய், சுத்த வீரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ பேசினாய். அதை குறித்து எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் உன் யோசனையை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. பல்லவ நாட்டு வீர குடிமக்களின் அபிப்பிராயத்தை பற்றி சொன்னாய். அதை பற்றியும் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் பிரஜைகளின் அபிப்பிராயம் எப்பொழுதும் சரியான அபிப்பிராயமாக இராது. முன் யோசனையின்றி உணர்ச்சி வேகத்தினால் பிரஜைகள் சொல்லும் பேச்சை கேட்டு அது காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லையற்ற கஷ்ட நஷ்டங்களை நான் உண்டாக்கப் போவதில்லை. இவ்விதம் மாமல்லரை பார்த்து சொன்னவர் சபையோரின் பக்கம் திரும்பி, சபையோர்களே, உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து நான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னமேயே மறுமொழி அனுப்பிவிட்டேன். அவருடைய சமாதான தூதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை காஞ்சி மாநகருக்குள் நமது விருந்தினராக வரவேற்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிவிட்டேன். அவ்விதம் நான் கொடுத்துவிட்ட வாக்கை இனி என்னால் மீற முடியாது என்றார். மாமல்லர் அப்பொழுது முன்னைவிட அதிக பரபரப்புடனே, அப்பா, இது என்ன? பல்லவ வம்சத்தின் கொடிய சத்துருவை நமது தலைநகரத்தில் வரவேற்பதா? புலிகேசிக்கு உபசாரமா? யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் செய்து கொள்வதோடாவது நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் வாதாபி படை இந்த நாட்டை விட்டு ஒழியும் வரையில் நாம் கோட்டைக்குள்ளேயே வேண்டுமானாலும் ஒளிந்து கொண்டிருப்போம். ஆனால் வஞ்சக புலிகேசியுடன் நமக்கு சிநேகம் வேண்டாம். வைஜெயந்தி பட்டணத்திற்கு நெருப்பு வைத்த பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்திற்குள்ளே காலடி வைக்க வேண்டாம் என்று அலறினார். முடியாது மாமல்லா. பல்லவ குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்கை மீறுவது வழக்கமில்லை. புலிகேசியை நான் வரவேற்றாக வேண்டும் என்றார் மகேந்திரர். இதை கேட்ட மாமல்லர் 2 அடி முன்னால் பாய்ந்து வந்த பொழுது சபையோர் ஒரு கணம் திடுக்கிட்டு போய்விட்டார்கள். தந்தையை தாக்குவதற்கு அவர் பாய்கிறாரோ என்று கூட சிலர் பயந்து போனார்கள். அவ்விதமான விபரீதம் ஒன்றும் நேரவே இல்லை. சக்கரவர்த்தியின் அருகில் வந்து கை கூப்பிக்கொண்டு, தந்தையே, வாதாபி சக்கரவர்த்தியை தாங்கள் வரவேற்றே ஆக வேண்டுமானால் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். புலிகேசியும் நானும் ஏக காலத்தில் இந்த நகருக்குள்ளே இருக்க முடியாது. புலிகேசி உள்ளே வரும்பொழுது நான் வெளியே போய்விடுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார் மாமல்லர். நானும் அப்படித்தான் யோசித்து வைத்திருக்கிறேன் குமாரா. வாதாபி சக்கரவர்த்தி வரும்பொழுது உன்னை வெளியே அனுப்பிவிடுவதாகத்தான் உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு வேறொரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றார் சக்கரவர்த்தி. இந்த சமயத்தில் தளபதி பரஞ்சோதி ஒரு அடி முன்னால் வந்து, பிரபு, எனக்கும் குமார சக்கரவர்த்தியுடன் வெளியேற அனுமதி தர வேண்டும் என்று கேட்க மகேந்திரர் கூறினார், அப்படியே
ராமன் போகும் இடத்திற்கு லக்ஷ்மணனும் தொடர்ந்து போக வேண்டியது நியாயம்தானே? நீங்கள் இருவரும் நம் சைனியத்தில் சிறந்த 30,000 வீரர்களை பொறுக்கிக் கொண்டு ஆயத்தமாகுங்கள். வடநாட்டு சலுக்க சைனியம் படையெடுத்த சமயம் கோழைத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் பல்லவ ராஜ்யத்திற்குள் பிரவேசித்த தென்பாண்டிய நாட்டானுக்கு அவசியம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். சீக்கிரமாகவே புறப்பட ஆயத்தமாகுங்கள். சக்கரவர்த்தியின் கடைசி மொழிகள் மாமல்லருடைய கோபத்தை தணித்து ஓரளவு உற்சாகத்தை அளித்ததோடு மந்திரி மண்டலத்தாரை ஒரே ஆச்சரிய கடலில் ஆழ்த்திவிட்டன. வரவேற்பு. அன்றிரவு வெகு நேரத்திற்கு பிறகு அந்தப்புரத்தில் மகேந்திர பல்லவர் தம் பட்டமகிழ்ச்சியை சந்தித்த போது பூணமகாதேவி தனது மனக்கவலையை தெரிவித்தார். பிரபு, இன்றைக்கு மந்திர ஆலோசனை சபையில் தங்களுக்கும் மாமல்லனுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்ததாமே? 4 பேருக்கு முன்னால் தந்தையும் புதல்வரும் சண்டை போட்டுக் கொள்ளலாமா என்று சக்கரவர்த்தினி கேட்டாள். தேவி, யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். எனக்கு இன்று இருக்கிற பெருமையையும் பூரிப்பையும் சொல்லி முடியாது. அர்ஜுனனும் அபிமன்யும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் பேசுவதற்குரிய வீர வார்த்தைகளை இன்று மாமல்லன் பேசினான். உள்ளுக்குள் எவ்வளவோ எனக்கு ஆனந்தமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய நோக்கத்தை நான் கைவிடுவதற்கு இல்லையாகையால் என்னுடைய ஆனந்தத்தை வெளியே காட்டாமல் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் பேச நேர்ந்தது என்றார் சக்கரவர்த்தி. உங்களுடைய நோக்கம்தான் என்ன? தாங்கள் செய்ய போகும் காரியம் எனக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய கொடிய சத்துருவை காஞ்சி நகருக்குள் வரவேற்பது உசிதமான காரியமா என்றால் பல்லவ சக்கரவர்த்தினி. தேவி, இது என்ன வார்த்தை? சந்துருவாக வந்தவரை மித்திரராக்கி திருப்பி அணுவது பல்லவ வம்சத்துக்கு பெருமை அல்லவா? என்னுடைய நோக்கம் என்னவென்று கேட்டாயே, சொல்கிறேன் கேள். என்னுடைய வாழ்நாளில் உலகத்தில் மீண்டும் சத்தியயுகம் பிறப்பதை காண வேண்டும் என்பதே எனது நோக்கம். இந்த புண்ணிய பாரத பூமியில் இன்றைய தினம் 3 பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்கின்றன. நர்மதைக்கு வடக்கே ஹர்ஷவர்தனர், நர்மதைக்கும் துங்கபத்ராவுக்கும் மத்தியில் புலிகேசி, துங்கபத்திரைக்கு தெற்கே மகேந்திர பல்லவன். இந்த 3 பேரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த புண்ணிய பூமி நரக பூமியாக இருக்கும். பஞ்சமும் பிணியும் ஜனங்களை பிடுங்கி தின்னும். அப்படி இல்லாமல் இந்த 3 பேரும் சிநேக தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் இந்த பாரத பூமியை சொர்க்க பூமியாகிவிடும். தேசத்தில் வறுமை, பட்டினி, பஞ்சம் ஒன்றும் தலை காட்டாது. கல்வியும் கலைகளும் ஓங்கி வளரும். சகல ஜனங்களும் சௌக்கியமாக வாழ்வார்கள். தேவி, என் இளம் பிராயத்தில் நான் ஒரு பகற்கனவு காண்பது உண்டு. சலுக்க சக்கரவர்த்தியின் விருந்தினனாக நான் சென்று அஜந்தாவின் வர்ண சித்திர அதிசயங்களை கண்டு கழிப்பதாக கனவு கண்டேன். அப்புறம் வடக்கே கன்னியாகுப்தத்துக்கு சென்று ஹர்ஷவர்த்தனர் 3 வருஷத்திற்கு ஒரு தடவை நடத்தும் ஆனந்த கலைவிழாவை பார்த்து மகிழ்வதாகவும் கனவு கண்டேன். மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன சிற்ப உலகமாக சிருஷ்டித்து அதை பார்ப்பதற்காக ஹர்ஷரையும் புலிகேசியும் அழைப்பதாக கனவு கண்டேன். அதெல்லாம் இப்பொழுது நிறைவேறும் என தோன்றுகிறது. நாங்கள் 3வரும் சிநேகிதர்களாகிவிட்டால் அப்புறம் இந்த நாட்டில் சமய சண்டை என்பது ஏது? யுத்தம்தான் ஏது? பிரபு, அன்பு, மதத்தையும் சிநேக தர்மத்தையும் பற்றி பேசும் தாங்கள் பாண்டியனை தண்டிப்பதற்கு மாமல்லனை எதற்காக ஏவுகிறீர்கள் என்று சக்கரவர்த்தினி குறுக்கிட்டு கேட்டாள். அது வேறு விஷயம். சிநேகம் என்பது சமநிலையில் உள்ளவர்களுக்கிடையேதான் ஏற்பட முடியும். அறிவாளிகளுக்குள்ளேதான் அன்பு வளர முடியும். அறிவற்ற மூடர்களையும் அதிக பிரசங்கிகளையும் தண்டோபாயத்தை கைவைத்துக் கொண்டே சீர்திருத்தியாக வேண்டும் என்று கூறினார் மகேந்திர பல்லவர். மறுநாள் முதல் காஞ்சி நகரம் ஒரு புதிய தோற்றத்தை மேற்கொண்டது. ஏதோ ஒரு பெரிய முக்கியமான திருவிழாவை எதிர்பார்ப்பது போல ஜனங்களிடையே அபரிமிதமான உற்சாகம் காணப்பட்டது. வீதிகளையும் வீடு வாசல்களையும் ஜனங்கள் சிங்காரிக்கத் தொடங்கினார்கள். கடை வீதிகள் பழையபடி சோபை பெற்று விளங்கின. கோயில்களில் உற்சவங்கள் ஆரம்பமாயின. சிற்ப மண்டபங்களில் பழையபடி சிற்பிகள் வேலை செய்ய தொடங்கினார்கள். நாற்புறமும் மேல வாத்தியங்கள் முழங்கின. சமஸ்கிர கடுகைகளில் முன்போல வேத கோஷங்கள் கேட்டன. தமிழ் கல்லூரிகளில் பாசுரங்கள் பாடப்பட்டன. நடன அரங்கங்களும் நாடக மேடைகளும் புத்துயிர் பெற்றன. தாளச்சத்தத்துடன் கலந்து பாத சதங்கையொலியும் எழுந்தது. ஜனங்களின் முகமலர்ச்சியோ சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் ஒரே ஆனந்தமயமாக காணப்பட்டார்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் முன்போல ஆடை ஆவரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பெண்களின் கூந்தலில் புஷ்பக்காடுகள் மலர்ந்து நாற்புறமும் சுகந்தத்தை பரப்பின. மாமல்லர் எதிர்பார்த்தது போல காஞ்சி நகர மக்கள் அதிருப்தி அடைந்தவர்களாக தெரியவில்லை. யுத்தம் நின்றுவிட்டதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். அதை காட்டிலும் சலுக்க சக்கரவர்த்தி காஞ்சிக்கு விஜயம் செய்ய போவதை நினைத்து நகரவாசிகள் அபரிமிதமான களிப்படைந்தவர்களாகவே தோன்றினார்கள். புலிகேசியின் சமாதான தூதன் வந்த 5வது நாள் பிற்பகலில் காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசல் 8 மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறந்தது. பேரிகைகளும் நகராக்களும் சமுத்திர கோஷமும்
கடுமுகம் என்னும் வாத்தியங்களும் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் உள்ளவர்களின் காது செவிடுபடும்படி முழங்கின. வாதாபி சக்கரவர்த்தி தாம் இளம் பிராயத்திலிருந்து பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருந்த கல்வியில் பெரிய காஞ்சி மாநகரத்திற்குள் பிரவேசம் செய்தார். அவருடைய முக்கிய பரிவாரத்தை சார்ந்த 50 பேர் அவருடனே வந்தார்கள். வெளி வாசலை தாண்டி உள்ளே பிரவேசித்ததும் அங்கே தம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி புலிகேசி பார்த்தார். அவ்விரண்டு பேரரசர்களின் கண்களும் சந்தித்தன. மகேந்திரரின் முகத்தில் அரும்பியிருந்த இளம் புன்னகை தவிர வேறு எவ்வித உணர்ச்சியும் வெளியாகவில்லை. ஆனால் புலிகேசியின் முகமானது அவருடைய கொதிப்படைந்த உள்ளத்தின் கொந்தளிப்பை நன்கு காட்டுவதாக இருந்தது. என்னுடைய வம்ச சத்துரு, நான் போட்டு கொண்டு வந்த திட்டங்களையெல்லாம் தோல்வியடைய செய்த மகேந்திர பல்லவன் இவன்தானா என்று புலிகேசியின் உள்ளத்தில் உண்டான ஆத்திரத்தை அவருடைய கண்கள் பிரதிபலித்தன. அந்த எண்ணங்களோடு, ஆஹா, கள்ளம் கபடு அறியாதது போல பாவனை செய்யும் இந்த கம்பீரமான முகத்தை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தாற் போல இருக்கிறதே என்ற நினைவும் புலிகேசியின் மனதில் தோன்றியது. இரு சக்கரவர்த்திகளின் விருதுங்களுக்கு முறையே கூறப்பட்ட பிறகு இருவரும் அவரவர்களுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கி ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அதே சமயத்தில் புலிகேசியின் கண்கள் மகேந்திர பல்லவருக்கு பின்னால் நின்ற பரிவாரங்களை துருவி ஆராய்ந்தன. சத்யாத்ரயா, யாரை தேடுகிறீர்கள் என்று மகேந்திர பல்லவர் கேட்க, பல்லவேந்திரா, தங்களுடைய வீர புதல்வர் மாமல்லரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மகாவீரர் இங்கு நிற்பவர்களில் யாரோ என்று சலுக்க சக்கரவர்த்தி கேட்டார். மகேந்திர பல்லவர் அப்பொழுது லேசாக சிரித்துவிட்டு, இல்லை சத்யாத்ரயா, மாமல்லன் இங்கே இல்லை. அவன் வேறு முக்கிய காரியமாக வெளியூருக்கு சென்றிருக்கிறான் என்றார். 3 உள்ளங்கள். காஞ்சி மாநகரின் வடக்கு கோட்டை வாசல் வழியாக வாதாபி சக்கரவர்த்தி அந்நகருக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த பொழுது தெற்கு கோட்டை வாசல் வழியாக குமார சக்கரவர்த்தி வெளியேறிக் கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் 30,000 பல்லவ வீரர்கள் அடங்கிய காலாட்படையும் 5,000 போர்க்குதிரைகளும் 100 போர் யானைகளும் மற்றும் சேனை பரிவாரங்களும் நகரிலிருந்து வெளியேறி கோட்டைக்கு சற்று தூரத்தில் அணிவகுத்து பிரயாணத்திற்கு ஆயத்தமாக நின்றன. இடிந்து தகர்ந்து பாதி தூர்ந்து போயிருந்த அகழியின் மேல் அவசரமாக அமைத்த பாலத்தின் மீது கண்ணபிரான் ஓட்டிய ரதம் விரைந்து சென்ற பொழுது அதன் சக்கரங்கள் கடகட சடசட என்று சப்தம் செய்தன. ரதத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் வீற்றிருந்தார்கள். அகழி பாலத்தை ரதம் கடந்து அக்கறை சென்றதும் பாலம் அகற்றப்பட்டது. உடனே கோட்டை வாசல் கதவுகள் தடார் தடார் என்று சாத்தப்பட்டன. அக்கதவுகளின் தாள்களை போடும் லொடக் லொடக் என்ற சப்தமும் பூட்டுக்கள் பூட்டப்படும் டடக் டடக் என்ற சப்தமும் ரத சக்கரங்களின் கடகட சடசட என்ற சப்தத்துடன் கலந்து கொண்டன. அந்த சமயத்தில் அந்த ரதத்தில் வீற்றிருந்த 3 பேரின் இருதயங்களும் கூட படக் படக் என்று அடித்துக் கொண்டிருந்தன. மாமல்லர் புறப்படுவதற்கு முன்னால் தமது அன்னை பூணமகாதேவியிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக சென்றார். அப்பொழுது அந்த வீர மாதரசியின் கண்கள் கலங்கியிருந்தன. அவளுடைய உள்ளமும் கலக்கமடைந்திருப்பதாக தோன்றியது. துர்விநீதனை தண்டிப்பதற்காக புள்ளலூர் போர்க்களத்துக்கு மாமல்லர் புறப்பட்ட பொழுது புகணமகாதேவி இத்தகைய மனக்கலக்கத்தை காட்டவில்லை. அச்சமயம் முகமலர்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் வீரமகனை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்பினாள். அம்மா, இது என்ன? ஏன் கலங்குகிறீர்கள்? போர்க்களம் எனக்கு புதியதா, யுத்தம்தான் புதியதா என்று மாமல்லர் கேட்டதற்கு, சக்கரவர்த்தினி குழந்தாய், அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை. உன்னுடைய தந்தையின் காரியம்தான் என்னை வருத்துகிறது. தசரதர் செய்ததைக் காட்டிலும் கொடுமையான காரியத்தை உன் தந்தை செய்கிறார். தசரதர் ராமனை காட்டுக்கு அனுப்புவதோடு நின்றார். உன் தந்தையோ ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு அதே சமயத்தில் ராவணனை விருந்தாளியாக வரவேற்கப் போகிறார் என்றாள். இதை கேட்ட மாமல்லரின் முகத்தில் சென்ற சில காலமாக காணப்படாத குறுநகை மலர்ந்தது. தாயே, நான் ராமன் அல்ல. ராமனாக இருந்தால் சீதையையும் கூட்டிக் கொண்டல்லவா காட்டுக்கு போக வேண்டும். என் தந்தையும் தசரதர் இல்லை. ஏனென்றால் கைகேயி வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் என்னை வனத்துக்கு அனுப்பவில்லை. புலிகேசியோ நிச்சயமாக ராவணன் இல்லை. ராவணன் சுத்த வீரனம்மா. போர்க்களத்தில் சகலமும் போய் தன்னந்தனியாக நின்ற பொழுதும் சரணாகதி அடைய மறுத்து உயிரை விட்டான். அந்த மகாவீரன் எங்கே? இந்த கோழை புலிகேசி எங்கே? 100 காத தூரம் படையெடுத்து வந்துவிட்டு யுத்தம் செய்யாமலே அல்லவா இவன் திரும்பி போகப் போகிறான் என்றார் மாமல்லர். குமாரா, நீ என்னதான் சொன்னாலும் மொத்தத்தில் என் மனதில் அமைதி இல்லை. பல்லவ குலத்தின் தீரா விரோதியுடன் உன் தந்தை சிநேகம் கொண்டாடுவது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த சமயத்தில் நீ காஞ்சியை விட்டு போவதும் எனக்கு சம்மதமில்லை. இதனாலெல்லாம் என்ன விபரீதம் வருமோ என்னவோ என்று என் மனம்
சஞ்சலமடைகிறது என்றாள் பல்லவ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி. மேற்கண்டவாறு அன்று காலையில் அன்னை கூறிய வார்த்தைகள் மாமல்லருடைய மனதில் ஆழமாக பதிந்து கிடந்தன. இன்னதென்று சொல்ல முடியாத சோர்வு அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. பெருமுயற்சி செய்து அந்த சோர்வை போக்கிக் கொள்ள முயன்றார். வரப்போகும் யுத்தத்தையும் பாண்டியனை தாக்கி அவனை தண்டிக்கப் போவதும் நினைத்து கொண்டார். அதனோடு மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஆயனர் மகளையும் எண்ணிக்கொண்டார். தாம் போகின்ற மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகிச் சென்றால் சிவகாமியை பார்த்துவிட்டு போகலாம். ஆனால் அது உசிதமாகாது. எனவே அவருடைய மனம் அவ்வாறே சொல்லிற்று. புலிகேசியை புறங்காட்டி ஓடச் செய்துவிட்டு திரும்பி அவளிடம் வருவதாக அல்லவா அன்றைக்கு சொல்லிவிட்டு விடை பெற்றோம். பாண்டியனையாவது போர்க்களத்தில் புறங்கண்ட பிறகுதான் சிவகாமியை சந்திக்க வேண்டும். இவ்வாறாக பற்பல எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து மாமல்லரின் உள்ளத்தை அலைகழித்து கொண்டிருந்தன. தளபதி பரஞ்சோதியும் வழக்கத்தை காட்டிலும் அதிக கடுமையாக தம்முடைய முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய பொறுப்பு உணர்ச்சியானது அவருடைய மனதில் பெரும் பாரமாக அமர்ந்து அதை அமுக்கிக் கொண்டிருந்தது. அன்று காலையில் சக்கரவர்த்தி அவரை அந்தரங்கமாக அழைத்து, தம்பி, உன்னை நம்பித்தான் மாமல்லனை இப்பொழுது போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன். அவனுடைய இப்பொழுதைய மனநிலையில் முன்பின் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக காரியம் செய்வான். அவனுக்கு யாதொரு அபாயமும் நேரிடாதபடி நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பிராதான பல்லவ குலம் நீடிப்பதற்கு அவன் ஒருவன்தான் இருக்கிறான். தளபதி, பாண்டிய நாட்டு மறவர்கள் மகாவீரர்கள். அவர்களையும் கங்க நாட்டார்கள் என்று நினைத்து விடாதே. எளிதாக அவர்களை புறங்காண முடியாதாகையால் சர்வ ஜாக்கிரதையாகவே நீ யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் அவர், மாமல்லனை நீ போர்க்களத்தில் வேல்கள் அம்புகளிடமிருந்து மட்டும் காப்பாற்றினால் போதாது என்று கூறிவிட்டு மர்மமான புன்னகையுடன், மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிறாளே சிற்பின் மகள் சிவகாமி, அவளுடைய கண்ணாகிய கூறிய அம்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் தெரிகிறதா? முன் தடவை துர்விநீதனை தொடர்ந்து போன பொழுது ஏற்பட்டதைப் போல இந்த தடவை ஏற்பட்டுவிடக்கூடாது. போகும் காரியத்தை முடித்துவிட்டு நேரே காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர வேண்டும் என்றார். பரஞ்சோதி விடை பெற்றுக் கொண்டு புறப்பட எத்தனித்த பொழுது கடைசியாக சக்கரவர்த்தி அவரை மறுபடியும் அருகில் அழைத்து, தளபதி, நான் மண்டபப்பட்டு கிராமத்தை பற்றி சொன்னது திருவெண்காட்டுக்கு பொருந்தாது. பாண்டியனை துரத்தி அடித்த பிறகு உனக்கு விருப்பமாக இருந்தால் திருவெண்காட்டுக்கு சென்று உன் தாயாரையும் மாமனையும் பார்த்துவிட்டு வா என்று அருமையுடன் கூறினார். சக்கரவர்த்தி கூறிய ஒவ்வொரு விஷயமும் பரஞ்சோதியின் பொறுப்பு உணர்ச்சியை அதிகப்படுத்துவதாகவே இருந்தது. மகேந்திர பல்லவர் எப்பேற்பட்ட அபூர்வமான மனிதர். அவருடைய அன்பையும் நம்பிக்கையும் இவ்வளவு தூரம் பெறுவதற்கு தான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தான் பாத்திரமாக வேண்டுமே. மாமல்லரை பத்திரமாக காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே. திருவெண்காட்டுக்கு போய்விட்டு வா என்று சக்கரவர்த்தி கூறியது அவருடைய பெருந்தன்மைக்கு உகந்தது. ஆனால் அதற்கு இந்த சந்தர்ப்பம் தகுதியானதா? தன்னை இத்தகைய போர்க்கோலத்தில் பார்த்தால் தாயும் மாமனும் என்ன நினைப்பார்கள்? உமையால் ஏற்கனவே நாணம் அதிகம் உள்ளவள். தன்னை அணுகுவதற்கு இப்பொழுது பயப்படுவாளோ என்னவோ? இவ்வாறெல்லாம் தளபதி பரஞ்சோதி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார். ரதத்தின் முனையில் அமர்ந்திருந்த கண்ணபிரானுடைய மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி ஒரு காட்சி வந்து கொண்டிருந்தது. விடை பெற்றுக் கொள்ள வேண்டிய சமயம் வந்த பொழுது கண்ணபிரான் தன் 8 மாத குழந்தையின் முகத்தோடு முகம் வைத்து போய் வரட்டுமா கண்ணே என்று கொஞ்சினான். அந்த குழந்தை அர்த்தம் ஒன்றுமில்லாமலும் அகாரணமாகவும் புன்னகை புரிந்ததுடன் தன் 2 இளந்தளிர்கரங்களையும் நீட்டி கண்ணபிரானுடைய நீண்ட 2 காதுகளையும் பிடித்து கொண்டது. மேற்படி நினைவு வந்த போதெல்லாம் குழந்தையின் தளிர்கரங்கள் அவன் காதை பிடித்த இடங்கள் எல்லாம் அவனுக்கு என்னவோ செய்தது. மறுபடியும் அந்த மதுரமான ஸ்பரிச இன்பத்தை எப்பொழுது அடையப் போகிறோமோ என்று அவன் மனம் ஏங்கிற்று. அதோடு கடைசியாக அவன் புறப்பட்ட பொழுது கமலி கூறிய மொழிகளும் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தன. முன்னெல்லாம் யுத்தத்திற்கு எப்பொழுது புறப்படுகிறாய் என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் கண்ணபிரான் உண்மையாக புறப்படும் சமயம் வந்த பொழுது, கண்ணா, மகேந்திர பல்லவருக்கு இப்படி ஏன் புத்தி கெட்டு போய்விட்டது? வாதாபி சக்கரவர்த்தியை விருந்தாளியாக வரவேற்பதாம். பாண்டிய ராஜாவோடு சண்டை போடுவதற்கு மாமல்லரை அனுப்புவதாமே. என் மனம் ஏனோ தத்தளிக்கிறது கண்ணா. எது எப்படியானாலும் என் தங்கை சிவகாமியை மறந்து விடாதே. மாமல்லருக்கு நினைவூட்டு என்றாள். இவ்விதமாக அந்த ரதத்தில் இருந்த 3 பேருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்த போதிலும் பதைப்பதைப்பிலும் பரபரப்பிலும் வருங்காலத்தில் என்ன நேருமோ என்ற கவலையிலும் ஒன்றுபட்டிருந்தன. எனவே அவர்களுடைய இருதய துடிப்புகள் ஒரே ஸ்வரத்தில் ஒரே தாளத்தில் சப்தித்தன.